வழக்கம். அப்படியே ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சுக்கோங்க. நைட் 11 மணி. சென்னையில பயங்கர மழை. ஒரு பக்கம் நியான் லைட்ஸ் வெளிச்சம் மழைத்தண்ணில பிரதிபலிக்குது. இன்னொரு பக்கம் தனிமை, சோர்வு. இந்த ஒரு இருட்டான, அமைதியான பேக்ராப்ல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த சம்பவம் நடக்குது. இது வெறும் ஒரு சாதாரண கார் பயணம் கிடையாதுங்க. மனித மனங்களோட ஒரு எமோஷனலான சந்திப்பு. இந்த விளக்க பதிவுல நம்ம பார்க்க போறது சென்னை நகரத்தோட ஒரு இரவு நேர பயணத்தின் இதயம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த முழு சம்பவத்துக்கும் ஒரு பேஸ் இருக்குன்னா அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்ன அந்த ஒரு வரிதான். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்து விடல். அதாவது நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்களுக்கு அவங்க வெக்கப்படுற அளவுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு அதை மறந்துடணுங்கிறது தான் இதன் அர்த்தம். கோவத்தை எப்படி அன்பால ஹேண்டில் பண்றதுங்கிற இந்த ஐடியா தான் நம்ம கதையோட மைய கருத்து. இது எப்படி பிராக்டிக்கலா ஒரு மனுஷனோட கேரக்டரையே மாத்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். திரும்பவும் அந்த மழைக்கால இரவுக்குள்ளேயே போலாம். நித்யா ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கற பொண்ணு. அன்னைக்கு அவளுக்கு செம டயர்டான நாள். நைட்டு 11 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே வராங்க. தூறல் போட்டுட்டே இருக்கு. ரோட்ல யாருமே இல்ல. அந்த நியான் லைட்ஸ் வெளிச்சத்துல சோர்வா நின்னுட்டு மொபைல்ல ஒரு கேப் புக் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல மழைய கிழிச்சிட்டு ஒரு பழைய வெள்ளை கலர் கார் மெதுவா வந்து அவங்க முன்னாடி நிக்குது. இது நம்மள பல பேருக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தோணலாம். லேட்டா வேலை முடியுது, மழையில வண்டிக்கு வெயிட் பண்றோம், ஒரு டயர்டான டிரைவர் வண்டியில ஏறுறோம். இப்படி ரொம்ப கேஷுவலா தொடங்கின ஒரு விஷயம் அன்னைக்கு நைட் ஒரு பெரிய மேஜிக் நடக்கிறதுக்கு பேஸ்மெண்டா அமையும்னு யாருமே எதிர்பார்க்கல. நித்யா கார்ல ஏறின உடனே அந்த டிரைவர் முகத்துல அவ்வளவு சோர்வு இருக்கிறத நோட் பண்றாங்க. அவர் ரொம்ப எரிச்சலோட ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு கடுப்பா கேட்க, நித்யாவும் அமைதியா ஓடிபி சொல்ல கார் மெதுவா இருட்ட நோக்கி நகர ஆரம்பிக்குது. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? காருக்குள்ள இருக்கிற இந்த 2 பேரோட மைண்ட் செட் டோட்டலா வேற வேறையா இருக்கு. ஒரு பக்கம் டிரைவர் செம்ம பிரஷர்ல இருக்காரு. பயணம் முழுக்க அவர் கோபமாவே தான் பேசிட்டு வராரு. லொகேஷன் சரியா போட மாட்டீங்களா? இந்த நேரத்துல தான் எல்லாரும் டிராவல் பண்ணணுமா? டிராஃபிக்ல சாவதுக்கு தான் இந்த வேலை அப்படின்னு தொடர்ந்து புலம்பிட்டே வராரு. காருக்குள்ள ஒரு பயங்கர டென்ஷனான வைப். ஆனா மறுபக்கம் நித்யாவை கவனிச்சிங்கன்னா அந்த டிரைவரோட வார்த்தைகள் கஷ்டமா இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம ரொம்ப அமைதியா பொறுமையா எல்லாத்தையும் கவனிச்சுட்டே வராங்க. நடுவுல கார் ஒரு சிக்னல்ல நிக்குது. அப்போ நித்யா ரியர் வியூ மிரர் வழியா அந்த டிரைவரோட முகத்தை பாக்குறாங்க. அவரோட கண்கள் அப்படியே செவந்து போயிருக்கு. பல நாள் தூங்காததுக்கான அடையாளங்கள் அந்த முகத்துல அப்பட்டமா தெரியுது. அது மட்டும் இல்லாம அவரோட கையில ஒரு பழைய பேண்டேஜ் வேற சுத்தி இருக்கு. இந்த சிட்டி அந்த மனுஷனோட உடம்புலயும் மனசுலயும் எவ்வளோ பெரிய வலிய கொடுத்திருக்கு அப்படிங்கறத நித்யா அவங்களோட அமைதியான கவனிப்பால புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டிரைவரோட கோவத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய போராட்டம் இருக்குன்னு அவங்களுக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஒரு ஹெவியான சைலன்ஸை பிரேக் பண்ணி நித்யா ரொம்ப கேஷுவலா ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேக்குறாங்க. அண்ணா, எல்லாம் ஓகே தானே? இது வெறும் சாதாரண கேள்வி இல்லைங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல காட்டுற உண்மையான அக்கறை. அது வரைக்கும் செம டென்ஷனா பேசிட்டு இருந்த அந்த டிரைவரை இந்த ஒற்றை கேள்வி ஒரு நிமிஷம் ஆழமா தாக்குது. அவரு உடனே எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாயிடுறாரு. கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம் அந்த டிரைவரோட உடைந்த குரல் அந்த காரோட சைலன்ஸை கலைக்குது. 3 நாள் ஆகுதமா, வீட்டுக்கே சரியா போகல. பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், வேலையை விட்டா செலவு சமாளிக்க முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நிஜமாவே நமக்கு நெஞ்சு வலிக்குதில்ல. அவரோட அந்த அத்தனை கோவத்துக்கும் எரிச்சலுக்கும் பின்னாடி இருந்த உண்மையான காரணம் ஒரு அப்பாவோட வலியும் வறுமையோட பாரமும் தான். தன்னோட கஷ்டத்தை மறைச்சிட்டு பையனுக்காக அல்லும் பகலுமா உழைச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷனோட கண்ணீர் துளிகள் அந்த வார்த்தைகள்ல அப்படியே நிறைஞ்சிருந்தது. இதிலிருந்து நமக்கு என்ன ரொம்ப தெளிவா புரியுதுன்னா, நித்யா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண விதம் தான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்ததும் ட்ரிப்புக்கான காசை காமிக்குது. ஆனா நித்யா அதை வெறும் ஒரு டிரான்சாக்ஷனா பார்க்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை அந்த டிரைவர் கிட்ட கொடுக்கறாங்க. இத பார்த்ததும் அவர் ஷாக் ஆகி, மா இது ரொம்ப அதிகம் அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட சொல்றாரு. ஆனா இங்க ஹைலைட்டே அந்த பணம் கிடையாது. அதோட சேர்த்து நித்யா சொன்ன அந்த அன்பான வார்த்தைகள் தான். அண்ணா, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல, சாப்பிட்டு போங்க, கவனமா டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோட சொல்றாங்க. அந்த நிமிஷம் அந்த டிரைவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. உலகமே நம்மள திட்டுது, நம்மள புரிஞ்சுக்க யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு முன்பெண் தெரியாத ஒரு பொண்ணு காட்டின இந்த அக்கறை ஒரு பெரிய ஆறுதலா அமைஞ்சது. இத சொல்லிட்டு அவங்க இறங்கி போயிடுறாங்க. நித்யா போனதுக்கப்புறம் அந்த நடுராத்திரியில காரோட கண்ணாடியில மழைத்துளிகள் விழுந்துட்டு இருக்க அந்த டிரைவர் தனியா உட்கார்ந்து அமைதியா அழுவுறாரு. நம்மளையும் யாரோ ஒருத்த புரிஞ்சிக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் அவரை முழுசா ஆட்கொள்ளுது.
அந்த நைட் அவர் விட்ட கண்ணீர் அடுத்த நாள் காலையில எப்படி ஒரு புது தொடக்கமா மாறுதுன்னு மட்டும் பாருங்க. ஒரு சின்ன அன்பான செயல் ஒருத்தரோட மொத்த எமோஷனல் ஸ்டேட்டையும் அப்படியே மாத்திடுச்சு. அடுத்த நாள்ல இருந்து அவரு டோட்டலா வேற ஒரு மனுஷனா மாறிட்டாரு. அவரோட பிஹேவியர்ல வந்த அந்த அழகான மாற்றங்களை கவனிங்க. தன்னோட கார்ல ஏறுற ஒவ்வொருத்தர்கிட்டயும் எந்த எரிச்சலும் இல்லாம, வணக்கம்மா, சார் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, சேஃபா போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப மரியாதையாவும் அக்கறையோடும் பேச ஆரம்பிக்கிறாரு. இவரோட இந்த அன்பான பேச்ச பார்த்து கஸ்டமர்ஸ் பல பேர் இந்த டிரைவர் ரொம்ப நல்லவரு அப்படின்னு மனசார பாராட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. நித்யாவோட அந்த ஒரு நிமிஷ அன்பு அந்த டிரைவரோட வாழ்க்கை பார்வையை மாத்திடுச்சு. ஸோ ஃபைனலா இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த திருக்குறளோட உண்மையான அர்த்தம் இதுதான். கோபத்துக்கு கோபம் காட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அன்னைக்கு டிரைவர் கோவப்பட்டப்போ நித்யாவும் பதிலுக்கு கத்தியிருந்தா அது ஒரு தேவையில்லாத சண்டையில தான் முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க அன்பு காட்டினாங்க, பொறுமையா இருந்தாங்க. ரிசல்ட், ரணப்பட்டு போயிருந்த ஒரு மனுஷனோட மனசு குணமாயிடுச்சு. ஒருத்தரோட ரஃப்பான வெளித்தோற்றத்துக்கு பின்னாடி ரொம்ப சாஃப்டான காயப்பட்ட ஒரு இதயம் இருக்கலாங்கிறத இந்த சம்பவம் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. இந்த அருமையான விளக்கு பதிவை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இன்னைக்கு உங்களோட ஒரு சின்ன அன்பான செயலால யாரோட நாளையும் உங்களால மாத்த முடியும்? நம்மள சுத்தி எத்தனையோ பேர் தங்களோட கஷ்டங்களை யார்கிட்டயும் சொல்ல முடியாம சுமந்துட்டு திரியறாங்க. அவங்களோட கோபத்தையோ எரிச்சலையோ பார்த்து நாமும் விலகி போகாம கொஞ்சோண்டு அன்பை காட்டுனா இந்த உலகம் இன்னும் எவ்வளோ அழகா மாறும். நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட கோபமா நடந்துகிட்டா கண்டிப்பா நித்யாவை நினைச்சுக்கோங்க. உங்களோட ஒரு புன்னகையும் கனிவால வார்த்தையும் ஒருத்தரோட உலகத்தையே மாத்திர பவர் கொண்டது. யோசிச்சு பாருங்க.